அந்த அம்மா அவங்க பொண்ணு கிட்ட நாளைக்கு உன் ஃப்ரெண்டு மாலா கல்யாணத்துக்காக காலேஜ்ல லீவ் சொல்லிட்டியான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு லீவ் எல்லாம் சொல்லிட்டேம்மா, ஆனா எனக்கு போட்டு போகதான் நல்ல ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்றா. அவங்க அம்மா நான் காலையிலேயே அப்பா கிட்ட சொல்லி விட்டுட்டேன், அவருக்கு வரப்போ கண்டிப்பா ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாருன்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவும் கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த பொண்ணு பேக வாங்கி பிரிச்சு பாக்குறா, பார்த்தா உள்ள 2 ட்ரெஸ் இருக்கு. அந்த பொண்ணு எதுக்குப்பா 2 ட்ரெஸ்ன்னு கேக்குறா. அதுக்கு அவங்க அப்பா ஒண்ணு உனக்கு இன்னொன்னு உங்க அம்மாக்குன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு எப்படியோ எனக்கு ட்ரெஸ் வந்தா சரின்னு எடுத்துட்டு உள்ள போயிடுறா. அந்த பொண்ணு உள்ள போனதும் அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட, ஏங்க நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு அவளுக்கு ஒரே மாதிரி துணி எடுத்துட்டு வராதீங்கன்னு. அக்கம் பக்கத்துல இருந்து பாக்குறவங்க ரொம்பவே தப்பா நினைக்கிறாங்க. தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன்னு ரொம்பவே தப்பு தப்பா பேசுறாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க அப்பா, நம்ம ட்ரெஸ் பண்றது அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு இல்ல, நமக்கு பிடிச்சிருக்கான்னு தான் பார்க்கணும். நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றதுனால எனக்கே எந்த பிரச்சனையும் இல்லை, அப்புறம் நீ ஏன் கவலைப்படுற? நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாலும் பேசுவாங்க, போடலைனாலும் பேசுவாங்க, பேசுறவங்க 1000 பேசிட்டு தான் இருப்பாங்க, அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு போய் மனசை குழப்பிக்காம வேலையை பாருன்னு சொல்றாரு. அடுத்த நாள் அவங்க அம்மா அவங்க எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு வராங்க. இப்போ 3 பேரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா கல்யாணத்துக்கும் கிளம்பி போறாங்க.